வணக்கம் மாணவ செல்வங்களே! பல கார்பன் சேர்மங்கள் நமக்கு விலைமதிப்பற்றவை. ஆனால் இங்கு நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம் 2 அத்தியாவசிய கார்பன் சேர்மங்களான எத்தனால், அதாவது எத்தில் ஆல்கஹால் மற்றும் எத்தனாயிக் அமிலம், அதாவது அசிட்டிக் அமிலம் ஆகியவற்றின் பண்புகள். புதிய பாடத்தை தொடங்குவதற்கு முன் முந்தைய பாடப்பகுதியை ஒருமுறை பார்ப்போம். ஒரு பொதுவான மூலக்கூறு வாய்ப்பாடு மூலம் ஒன்றோடொன்று தொடர்புடைய கரிம சேர்மங்களின் குழு அல்லது வகுப்பானது ஒரே மாதிரியான தொடராக அமைகிறது. எந்த கரிம சேர்மத்தின் IUPAC பெயரும் 3 பகுதிகளை கொண்டுள்ளது. ரூட் வேர்ட், முன்னொட்டு, மற்றும் பின்னொட்டு. செயல்பாட்டு குழுவானது ஒரு அணு அல்லது அணுவின் குழு அல்லது சேர்மங்களின் சிறப்பியல்பு பண்புகளுக்கு பொறுப்பான எதிர்வினை பகுதி என வரையறுக்கப்படலாம். எத்தனாயிக் அமிலம் பொதுவாக அசிட்டிக் அமிலம் என்று அழைக்கப்படுகிறது மற்றும் கார்பாக்சிலிக் அமிலங்களின் குழுவிற்கு சொந்தமானது. கற்றுக்கொள்வீர்கள். இந்த அமர்வின் முடிவில் நீங்கள் இதை பற்றி புரிந்து கொள்ள முடியும். எத்தனால் தயாரித்தல், எத்தனாலின் இயற்பியல் மற்றும் வேதியியல் பண்புகள், எத்தனாயிக் அமிலம் தயாரித்தல், எத்தனாயிக் அமிலத்தின் இயற்பியல் மற்றும் வேதியியல் பண்புகள், சோப்பு, சாப்போனிஃபிகேஷன், சோப்பின் சுத்தப்படுத்தும் நடவடிக்கை. முக்கிய வார்த்தைகள்: எரிப்பு, கூடுதல் எதிர்வினை, மாற்று எதிர்வினை, எத்தனால், எத்தனாயிக் அமிலம், சாப்போனிஃபிகேஷன், மைக்கேல். அமர்வை தொடங்குவதற்கு முன் இந்த கருத்து வரைபடத்தை பார்ப்போம். எத்தனாலுடன் ஆரம்பிக்கலாம். அதிக அழுத்தம் மற்றும் வெப்பநிலையில் பாஸ்பரஸ் பென்டாக்சைடு டங்ஸ்டன் ஆக்சைடு போன்ற வினையூகிகளின் முன்னிலையில் எத்தனால் நீராவியை சேர்ப்பதின் மூலம் ஈத்தீனில் இருந்து பெரிய அளவில் தயாரிக்கப்படுகிறது. சோளம், கோதுமை மற்றும் பார்லி போன்ற தானியங்கள் எத்தனாலின் பொதுவான ஆதாரங்கள். எனவே அது தானிய ஆல்கஹால் என்று அழைக்கப்படுகிறது. மாவு சத்து மற்றும் சர்க்கரைகளை எத்தில் ஆல்கஹாலாக மாற்றும் செயல்முறை நொதித்தல் செயல்முறை எனப்படும்.
எத்தனால் ஒரு நிறமற்ற திரவம், இனிமையான வாசனை மற்றும் எரியும் சுவை கொண்டது. இது ஒரு ஆவியாக்கும் திரவம். அதன் கொதிநிலை 78 டிகிரி செல்சியஸ், அதாவது 351 கெல்வின் ஆகும். இது அதனுடன் தொடர்புடைய அல்கேனை விட அதிகமாக உள்ளது, அதாவது ஈத்தேன், அதாவது கொதிநிலை ஈடு 184 கெல்வின். இது அனைத்து விகிதாசாரங்களிலும் தண்ணீருடன் கலக்கக்கூடியது. 443 கெல்வினில் கான்சென்ட்ரேட்டட் H2SO4 உடன் எத்தனாலை சூடாக்கும் போது அது ஒரு நீர் மூலக்கூறை இழக்கிறது, அதாவது நீர் இழந்து ஈத்தினை உருவாக்குகிறது. எத்தனால் சோடியம் உலோகத்துடன் வினைபுரிந்து சோடியம் எத்தாக்சைடு மற்றும் ஹைட்ரஜன் வாயுவை உருவாக்கிறது. எத்தனால் கார பொட்டாசியம் பெர்மாங்கனேட் அல்லது அமிலமாக்கப்பட்ட பொட்டாசியம் டைக்ரோமேட்டுடன் எத்தனோயிக் அமிலமாக ஆக்சிஜனேற்றம் செய்யப்படுகிறது. இந்த எதிர்வினையின் போது K2 Cr2 O7 இன் ஆரஞ்சு நிறம் பச்சையாக மாறுகிறது. எனவே இந்த எதிர்வினை ஆல்கஹாலை அடையாளம் காண பயன்படுத்தப்படலாம். கார்பாக்சிலிக் அமிலத்துடன் மதுவின் எதிர்வினை பழவாசனையை கொண்ட கலவையை அளிக்கிறது. இச்சேர்மம் எஸ்டர் என்றும் எதிர்வினை எஸ்டரிஃபிகேஷன் என்றும் அழைக்கப்படுகிறது. எத்தனால் எத்தனோயிக் அமிலத்துடன் வினைபுரிந்து H2SO4 இல் எத்தில் எத்தனோயேட்டை உருவாக்குகிறது. (573 கெல்வினில் வினையூக்கியாக பயன்படுத்தப்படும் சூடான தாமிரத்தின் மீது எத்தனாலின் நீராவி அனுப்பப்படும் போது அது அசிட்டால்டிஹைடாக டீஹைட்ரஜனேற்றப்படுகிறது. எத்தனால் அதிக தீப்பற்றக்கூடிய திரவமாகும். இது ஆக்சிஜனுடன் எரிந்து கார்பன் டை ஆக்சைடை மற்றும் தண்ணீரை உருவாக்குகிறது. எத்தனோயிக் அமிலம் அல்லது அசிட்டிக் அமிலம் கார்பாக்சிலிக் அமிலம் குடும்பத்தின் மிக முக்கியமான உறுப்பினர்களின் ஒன்றாகும். அதன் மூலக்கூறு சூத்திரம் C2H4O2 ஆகும். அதன் கட்டமைப்பு சூத்திரம் நீங்கள் திரையில் பார்க்க முடியும். கார பொட்டாசியம் பெர்மாங்கனேட் அல்லது அமிலமாக்கப்பட்ட பொட்டாசியம் டைக்ரோமேட்டின் முன்னிலையில் எத்தனாலின் ஆக்சிஜனேற்றம் மற்றும் எத்தனோயிக் அமிலம் பெரிய அளவில் தயாரிக்கப்படுகிறது. எத்தனோயிக் அமிலம் ஒரு விரும்பத்தகாத வாசனையை கொண்ட நிறமற்ற திரவமாகும். இது புளிப்பு. இது அனைத்து விகிதாச்சாரத்திலும் தண்ணீருடன் கலக்கப்படுகிறது. அதன் கொதிநிலை தொடர்புடைய ஆல்கஹால்கள், ஆல்டிஹைட்கள் மற்றும் கீட்டோன்களை விட அதிகமாக உள்ளது. குளிர்ச்சியின் போது தூய எத்தனோயிக் அமிலம் உறைந்து பனி போன்ற செதில்களை உருவாக்குகிறது. அவை பனிப்பாறைகள் போல தோற்றமளிக்கின்றன. எனவே இது பனிப்பாறை அசிட்டிக் அமிலம் என்று அழைக்கப்படுகிறது. எத்தனோயிக் அமிலம் சோடியம், ஜிங்க் போன்ற செயலியலில் உள்ள உலோகங்களுடன் வினைபுரிந்து ஹைட்ரஜனை விடுவிக்கிறது மற்றும் சோடியம் எத்தனோயேட்டை உருவாக்குகிறது.
எத்தனோயிக் அமிலம் சோடியம் கார்பனேட் மற்றும் சோடியம் பைகார்பனேட் ஆகியவற்றுடன் வினைபுரிகிறது. இவை பலவீனமான காரங்கள் மற்றும் CO2-வை விடுவிக்கிறது. விறுவிறுப்பான உமிழும். எத்தனோயிக் அமிலம் சோடியம் ஹைட்ராக்சைடுடன் வினைபுரிந்து சோடியம் எத்தனோயேட் மற்றும் தண்ணீரை உருவாக்குகிறது. எத்தனோயிக் அமிலத்தின் ஒரு சோடியம் உப்பை சோடா சுண்ணாம்புடன், அதாவது NaOH-இன் 3 பகுதிகள் மற்றும் CaO-இன் ஒரு பகுதியின் திடமான கலவை சூடாக்கும்போது மீத்தேன் வாயு உருவாகிறது. சோப்பு என்பது பால்மிட்டிக் அமிலம், ஸ்டிரிக் அமிலம், ஓலிக் அமிலம் போன்ற அதிக கொழுப்பு அமிலத்தின் சோடியம் அல்லது பொட்டாசியம் உப்பு ஆகும். சோப்புக்கு 2 முக்கிய மூலப்பொருட்கள் தேவை. ஒன்று கொழுப்பு, மற்றொன்று காரம். சோப்பு தயாரிப்பில் பொதுவாக பயன்படுத்தப்படும் காரம் சோடியம் ஹைட்ராக்சைடு மற்றும் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு ஆகும். சோடியம் சார்ந்த சோப்பை விட பொட்டாசியம் சார்ந்த சோப்பு அதிக நீரில் கரையக்கூடிய பொருளை உருவாக்குகிறது. கொழுப்புகளை சோடியம் ஹைட்ராக்சுடன் சிகிச்சை அளிக்கும் போது சோடியம் உப்புகள் கொழுப்பு அமிலங்கள் மற்றும் கிளிசராலை உருவாக்கின்றன. இந்த உயர் கொழுப்பு அமிலங்களின் சோடியம் உப்புகள் சோப்பு ஆகும். இது சோப்பு உருவாக்கும் எதிர்வினையாக்கும். இது பொதுவாக சாப்பனிஃபிகேஷன் எதிர்வினை என்று அழைக்கப்படுகிறது. தண்ணீரில் உள்ள சோப்பு மூலக்கூறுகளின் கோளத்தொகுப்பு மைக்கேல் எனப்படும். சோப்பு தண்ணீரில் கரைக்கப்படும் போது அது ஒரு கூழ் இடைநீக்கத்தை உருவாக்குகிறது. இதில் சோப்பு மூலக்கூறுகள் ஒன்றாக சேர்ந்து கோள மைக்கேல்களை உருவாக்குகின்றன. சோப்பு கரைசலில் அழுக்கு துணியை போடுகிறோம் என்று வைத்துக்கொள்வோம். அதாவது கிரீஸ் அழுக்காக இருந்தால். ஒரு சோப்பு மூலக்கூறில் 2 வேதியியல் வேறுபட்ட பாகங்கள் உள்ளன. அவை தண்ணீருடன் வித்தியாசமாக தொடர்பு கொள்கின்றன. இது ஒரு துருவ முனையை கொண்டுள்ளது. இது கார்பாக்சிலேட் குழுவுடன் அதாவது COONA ஒரு குறுகிய தலை மற்றும் ஹைட்ரோகார்பன் சங்கிலியால் செய்யப்பட்ட நீண்ட வால் கொண்ட ஒரு துருவமற்ற முனை. துருவ முனையானது இயற்கையில் ஹைட்ரோஃபிலிக், அதாவது நீர் அன்பான, மற்றும் இந்த முனை நீரை நோக்கி ஈர்க்கப்படுகிறது. துருவமற்ற முனை இயற்கையில் ஹைட்ரோஃபோபிக், அதாவது நீர் வெறுப்பு, மற்றும் அது துணியில் உள்ள அழுக்கு அல்லது எண்ணெயை நோக்கி ஈர்க்கப்படுகிறது. ஆனால் தண்ணீரை நோக்கி ஈர்க்கப்படுவதில்லை. இதனால் சோப்பு மூலக்கூற்றின் ஹைட்ரோஃபோபிக் பகுதி அழுக்கை பிடிக்கிறது மற்றும் ஹைட்ரோஃபிலிக் பகுதி முழு மூலக்கூறையும் தண்ணீரில் கரைய செய்கிறது. ஒரு சோப்பு அல்லது சவர்க்காரம் தண்ணீரில் கரைக்கப்படும் போது மூலக்கூறுகள் மைக்கேல்ஸ் எனப்படும் கொத்துகளாக ஒன்றிணைக்கின்றன. அவற்றின் நீண்ட ஹைட்ரோகார்பன் சங்கிலிகள் எண்ணெய் மற்றும் அழுக்குடன் தங்களை இணைத்துக் கொள்கின்றன. சோப்பு மூலக்கூறுகளின் துருவமற்ற முனையால் அழுக்கு சூழப்பட்டுள்ளது.
சோப்பு மூலக்கூறுகளின் சார்ஜ் செய்யப்பட்ட கார்பாக்சிலேட் முனை மைக்கோல்களை தண்ணீரில் கரைக்க செய்கிறது. இதனால் அழுக்கு சோப்புடன் கழுவப்படுகிறது. இன்று நீங்கள் கற்றுக்கொண்டது: எத்தனாயிக் அமிலம் பொதுவாக அசிட்டிக் அமிலம் என்று அழைக்கப்படுகிறது மற்றும் கார்பாக்சிலிக் அமிலங்களின் குழுவிற்கு சொந்தமானது. அசிட்டிக் அமிலம் பல பழங்களில் உள்ளது மற்றும் அது அந்த பழங்களுக்கு புளிப்பு சுவையை அளிக்கிறது. எத்தனால் அல்லது எத்தில் ஆல்கஹால் அல்லது ஆல்கஹால் என்பது ஆல்கஹால் குடும்பத்தின் மிக முக்கியமான உறுப்புகளில் ஒன்றாகும். எளிய மூலக்கூறுகள் உருவாகுவதற்கு வழிவகுக்கும் நொதிகளின் செயல்பாட்டுகளால் சிக்கலான கரிம சேர்மங்களில் நிகழும் மெதுவான இரசாயன மாற்றம் நொதித்தல் எனப்படும். சோப்புகள் சில நீண்ட சங்கிலி கார்பாக்சிலிக் அமிலங்களின் சோடியம் அல்லது பொட்டாசியம் உப்புகள்.